ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகான். கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண தான் வண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. வண்டி வந்து அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு வண்டி. நம்ம ஹோண்டா யூனிகான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து ரெட் கலர் பண்ணி 2 வண்டி போட்டிருப்போம். பிளாக் கலரில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வண்டி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிளாக் கலர் போடுங்க வண்டின்னு கேட்டிருக்காங்க. இந்த வண்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி கம்ப்ளீட்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ ஃபுல்லாகவே அதில் நம்ம காமிச்சிருப்போம். வண்டி அவ்வளோ கிளாசிக்காக பக்காவாக பண்ணியிருப்போம். இன்ஜின் ஒர்க்லேருந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் மாற்றுறோமோ அவ்வளோ நீட்டாக காமிச்சிருப்போம். வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, வண்டி பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட நம்பரு, ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு இது எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியோட ஓனர் சொன்னாப்புல. வண்டி எடுத்து வந்து கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து உனக்கு புது வண்டி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ எல்லாத்தையுமே க்ளீனாகவே காமிச்சிருப்போம். ஃபுல்லாகவே யூனிகான் நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. யூனிகான் விரும்புகிறவங்க வண்டி நிறைய பேர் இருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்டோர் ஃபுல்லாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கெல்லாம் கைட்டு இருக்கோம் பாருங்கள். வண்டி ஃபுல்லாகவே பிரிச்சாச்சு. வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஃபோர்க்கோட டீஸ்டம் சொல்லுவாங்க. இந்த நெட்டு கைட்டு பார்த்திங்கன்னா அது உள்ள வந்து ஃபோர்க்கோட கோன் செட்டு பால்ஸ்லாம் வரும். இதெல்லாம் கம்பல்சரி வந்து நாங்கள் வண்டி ரீஸ்டோர் பண்ணும்போது ஒரு வண்டியுமே இந்த பாருங்கள் கையில் காமிக்கிற பாருங்கள். இந்த கோன் செட்டை தான் புதுசு போட்டுருவோம். வண்டி இன்ஜின் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெட்டோட டாப்பு மேலே டைமிங் சேன், கேம் ஷாஃப்ட்டு, ஹெட்டு இதெல்லாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வருதுன்னு க்ளீனாகவும் தெரியும். இவ்வளோ ஒரு எல்லா பொருளும் மாற்றத்தை அழகாக வீடியோ மூலயமா நம்ம தான் சொல்கிற மாதிரி இருக்குமே. இது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இதை பார்த்த கூட ஒரு வீட்டில் இருக்கவங்க கூட வந்து ஒரு ஹோண்டா யூனிகானில் வந்து இவ்வளோ பொருள் வருமா, இன்ஜினில் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அதை அழகாக சொல்லியிருப்போம் வீடியோவில். நிறைய ஊர்லேருந்து வண்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வண்டி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா வண்டியுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம். என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய ஊர்லேருந்து வண்டி வந்துட்டுருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய ஃபேன்ஸுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கமெண்டில் எல்லாமே இப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. வண்டியோட ஹெட்டு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரீபோர்லாம் எங்கேயோ பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட வண்டி வரத்துக்கு முன்னாடி ரீபோர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் சரியில்லை, எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இந்த போல்டு எல்லாமே உடஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், நான் ஒரு போல்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு போல்டு லென்த்தாக இருக்குது, ஒரு போல்டு ஷார்ட்டாக இருக்குது. இந்த ரீபோர் பண்ணும் போதெல்லாம் கூட அந்த போல்டை வந்து கரெக்டாக எடுத்து அவங்க பண்ண. ஹெட்டோட வால்வு இது, எக்ஸாஸ்ட் வால்வு, இன்வெர்ட் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஹெட்டோட பேக்கிங் இது தான் போர். நம்ம ரீபோர் பண்ணல, ஃப்ரெஷ்ஷான போர் தான் போட்டிருக்கோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதை உடஞ்சிருக்கு பாருங்கள் போல்டு. இப்போ இந்த போல்டெல்லாம் அங்கே வந்து பக்காவாக இன்ஜினை பிரித்து லேத்தில் கொடுத்து இந்த போல்டை எடுத்து ஃப்ரெஷ்ஷான போல்டு தான். அதை உடஞ்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதை போர் பண்ணும்போது இந்த போல்டு உடஞ்சிருக்கு. இதை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டுருக்காங்க. ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. கிளச்சு ஒர்க் அடுத்தது. இதில் இன்ஜின் பக்காவாக க்ளீனாக காமிச்சிருப்போம். ஏன்னா என்ன நம்ம மாட்டியிருக்கோம், என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து நீ என்னப்பா பண்ணணும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் எந்த வண்டியாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். ஈஸியாக வந்து ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கூட வந்து அழகாக இது வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு ஹோண்டா யூனிகானில் இதெல்லாம் வருமா, இந்த பொருளோட பேரெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை அழகாக சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா மக்களுக்கு போய் தெரியணும், மக்களுக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஜேகேஎஸ் பைக்ஸில் அப்படின்ட்டு தெரியறதுக்காகவே நம்ம வந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து நம்ம அதை வீடியோவாக காமிக்கிறோம். கிளச்சோட அசம்பிளி இது, கிளச்சு செட்டு.
கிளச் பிளேட்டு, கிளச் பெல்லு, கிளச் அப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்பல்சரி எல்லாமே புதுசு வந்துடும். சைட்லலாம் அடி வாங்கியிருக்கு பாருங்கள். கிக்கர் ஷாஃப்ட் இது. கிக் பண்ணால் நம்ம வந்து இந்த கீரை தான் சுற்றி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கீரை இது பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுற காரணம். கம்ப்ளீட் ரீஸ்டோர் பண்ணும்போது ஒரு வண்டியில் ஒரு 1000 ஸ்பேர் வருதுன்னா நம்ம 1000 ஸ்பேரையும் கழட்டி செக் பண்ணி எதெல்லாம் வீக்காக இருக்குது. இப்போ நம்ம கழட்டும் போது இந்த போல்டு உடஞ்சிருந்தா இந்த போல்டை வந்து நம்ம லேத்தில் கொடுத்து இந்த போல்டை புது போல்டு போட்டால் தான் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் பேக்கிங் கரெக்டாக வரும். இந்தமாரி எல்லா பொருளுமே நாங்கள் செக் பண்ணுறோம். கியர் ஷாஃப்ட்லேருந்து கனெக்டர்லேருந்து கிளச்சு பெல்லில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிற பொருளை கம்பல்சரி எடுத்து போட்டு அதை புதுசாக தான் அதை நம்ம வந்து பண்ணுறோமே. கீரோட ஷிஃப்ட்ரு இதில் தான் அந்த கீர் மாறும் போது வந்து மாறுமே. ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு, இந்த ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு போயிடுச்சு. அதை பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அது ஃபுல்லாகவே தேஞ்சு போயிடுச்சு. அது ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு போனதுனால வந்து சைனீஸ் பாக்கெட் என்ன மாற்றினாலும் கஸ்டமருக்கு வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இன்ஜினை பிரிக்கும் போது கம்பல்சரி இந்த ஷாஃப்ட்டெல்லாம் புதுசு போட்டுருவாங்க. இந்த ஷாஃப்ட்டெல்லாம் நான் மாற்றுற வரைக்கும் வீடியோவில் அழகாக ஃபிட்டிங் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சென்டர் கேஸ், இன்ஜினோட சென்டர் கேஸ் அதுதான். இதெல்லாம் எல்லாமே பேரிங் கிட்டு. இந்த பேரிங்கெல்லாம் கம்பல்சரி புதுசு வரும். வண்டியோட கனெக்டிங் ராட், மெயின் ஷாஃப்ட் இதுதான். இதெல்லாம் வந்து கீர் பாக்ஸ், கிளச்சு கனெக்டிங் ராடு, பால் பேரிங் சொல்லுவாங்க. இது லேத்தில் கொடுத்து 2 சைட் பேரிங் மாற்றி அந்த கனெக்டிங் ராடோட கை ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது இருக்குது பாருங்கள், தட்டி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து புதுசு போட்டு உள்ளே வர பேரிங்கெல்லாம் மாற்றி தான் எல்லாமே செக் பண்ணுவோம். இப்போ இந்த கீரெல்லாம் வந்து எந்த கீர் போயிருக்கு செக் பண்ணிவிட்டு ஒரு புஷ்ஷு கீரு தேஞ்சிருக்கா எல்லாமே க்ளீனாக செக் பண்ணி அந்த கீர் போயிருந்துச்சுன்னா அந்த கீரை சேஞ்ச் பண்ணி தான் வண்டி ரெடி பண்ணுவோமே. கிளச்சு ஷாஃப்ட்டு சொல்லுவாங்க. இதில் தான் இந்த சைடில் வந்து கிளச்சு உட்காரும், இந்த சைடில் வந்து கிளச்சில் இருக்கிற கீர் எல்லாமே. இது ஒரு வாஷர் மிஸ் ஆச்சுன்னா கூட கீரெல்லாம் விழாது. இந்த கீரை திருப்பி போட்டாலும் கீரெல்லாம் விழாது. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கரெக்டாக திருப்பி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நம்ம மாட்டினா மட்டும்தான் வண்டியே அந்த கீர் போட்டு வண்டியே ஓடுற நிலைமைக்கு வருமே. இது ஸ்பாக்கெட் ஷாஃப்ட், அது தெரிஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ ப்ளே இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன தான் சைனீஸ் பாக்கெட் புதுசு போட்டாலும் சீக்கிரமாக போயிடும். ஃபுல்லாக தேஞ்சு போய் அறந்துச்சு. இதெல்லாம் அவங்களும் 4-5 ஸ்பாக்கெட் மாற்றுறாங்களாம். திருப்பி சவுண்டு வருது. வண்டியே சரி கிடையாதுன்ற போது தான் நம்மக்கிட்ட ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. வண்டியில் வர டோட்டல் ஸ்பேர்ஸ் எல்லாமே பிரித்தாச்சு. வண்டியோட வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. 2 வீலு, சாரி கார்டு, ஹெட்டு, போரு, ஏர் ஃபில்ட்ரு, பேக் மட் கார்டு, சாக் அப்சரு, டெயில் செட்டு, ஸ்டே, ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு எல்லாமே கழட்டியாச்சு. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே பிரித்தாச்சு. போல் நெட்லாம் எடுத்து நிக்கல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் பாருங்கள். வண்டியை ஃபுல்லாகவே பிரித்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோட ப்ராசஸ் தான். அந்த மோனோகிராம்லாம் வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு தான் புது மோனோகிராம் போடுறோம். நம்ம
இந்த லோகோலாம் வந்து முன்கூட்டியே ஆர்டர் போடணும். ஹோண்டாவோட லோகோ வந்து ஆர்டர் போட்டால் தான் கிடைக்குமே. பெயிண்ட் ரிமூவர் போட்டு பழைய பெயிண்ட்டை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணுறதுக்கான பெயிண்டிங் ப்ராசஸ் பொங்கி எடுக்குது பாருங்கள். அந்த நல்லா பாருங்கள், மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் பெயிண்ட் ரிமூவர் போட்டோன்னா அது உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த பழைய பெயிண்ட் எப்படி பபுள்ஸ் ஆகி வருது பாருங்கள். அவ்வளோ அப்படியே முட்டையாக ஃபுல்லாக பபுள்ஸ் ஆகி வருது பாருங்கள். பெயிண்ட் ரிமூவர் போட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெறும் தகடு மட்டும்தான் இருக்கும். பெயிண்ட் ரிமூவர் போட்டு ஃபுல்லாக பெட்ரோல் டேங்கை ஃபுல்லாக எல்லாத்தையும் சுரண்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் டேங்க் லீக்கேஜ் இருக்கா, டிங்கரிங் ஒர்க் இருக்கா, சொட்டை எதனா டென்ட் இருக்கான்னு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக செக் பண்ணோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய டென்ட்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக டிங்கர் ஷாப்பில் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி அப்புறமா எடுத்துகிட்டு வரணும். நம்மளுடைய வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம செய்கிற தொழிலை வந்து அந்த வீடியோ மூலிமா மக்களுக்கு வந்து தெரியணும். அவங்க வீட்டில் ஒரு ஹோண்டா யூனிகான் வச்சுருக்கு, நாங்கள் ஆனால் நம்மளால் ரீஸ்டோர் பண்ணோன்னா எந்த நம்பிக்கையில் ஜேகேஎஸ் பைக்ஸில் விடுறதுன்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா சத்தியமாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளை தேடி வருவீங்க. இந்த வண்டி எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வண்டியும் வேலை செய்வோம். பெயிண்டரோட ப்ரைமர் இது ஏன் அடிக்கிறோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டென்ட்லாம் க்ளீனாக தெரியும். சொட்டெல்லாம் தெரியறதுக்காக நிறைய இடத்துல அடிப்பட்டு டேங்க்கு டேமேஜாக இருக்குதுனால இது அடித்தோம்னா க்ளீனாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அச்சு வெயிலில் காய வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு ஃபுட்ரெஸ்ட்டோட இது எல்லாமே பெயிண்டிங் ப்ராசஸோட ஒர்க்கு தான். இது எல்லாமே லெஃப்ட்டு ரைட்டோட கால் வைக்கிற ஃபுட்ரெஸ்ட்டோட அலுமினியம் ஃபுட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. மேக்னெட் கேஸு, கிளட்ச் கேஸு, ஹெட்டோட டாப், ஃபோர்க் டியூப், செயின் கார்ட், எல்லா வண்டியுமே நம்ம சேனலில் பார்க்குற வண்டிங்க எல்லாமே இந்தமாரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பெயிண்டெல்லாம் பழசை எடுத்துகிட்டு தான் பெயிண்ட் ரிமூவர் போட்டு உரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வண்டி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கால் பண்ணுறாங்க ஒரு 9:30-10 மணிக்கு மேலே மார்னிங் கால் பண்ணுங்கள். ஏன்னா 6 மணி 7 மணி 5 மணிக்கே கால் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு 10 மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் ஃபோன் ஆனில் இருக்கும். ஃபோன் அட்டன் பண்ணி பேசலாம். காலை எடுத்து பேச முடியாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எடுக்க முடியாத சுச்சுவேஷனு, திடீர்னு வெளில போகிறது, ஃபோனு கடையில் இருக்குதுச்சுன்னா எடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நம்ம எந்த வண்டி ரெடி பண்ணாலும் நம்ம ஒரு சொந்தக்கார வண்டி, நம்மளுடைய அண்ணன் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே நம்ம ஒர்க் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ வண்டி பண்ணியிருக்கோம். எல்லா வண்டியுமே நல்லா தான் இருக்குது. கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. வண்டி சர்வீஸும் நம்ம தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வண்டியுமே அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துட்டு தான் இருக்கும். பேக் வீலோட ஸ்டே, சாரி கார்டு, பேக்கில் உட்கார்ந்தோம்னா சாரி மாட்டாமல் இருக்கிறதுக்கான பேக் சாரி கார்டு. இது வண்டியோட ஃப்ரேமெல்லாம் ஃபஸ்ட்டு அடித்து டிங்கரிங் ஒர்க்கில் எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பிளாக்
இந்த ஃப்ரேமில் தான் வந்து வண்டியில் வர ஒரு 1500 ஸ்பேர்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பேர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் வந்து எல்லாமே ஃபிட்டிங் ஆகும். இன்ஜின்லேருந்து வீலு, மீட்ரு, லாக் செட்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் ஆகுறது. இப்போ இந்தமாரி ஒரு ரீஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் நம்ம தனியாக எடுத்து அதை கம்ப்ளீட்டாக எதனா பைப்லாம் வீக்காக இருக்கா எல்லாமே டிங்கரிங் ஒர்க் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணோம்னா திருப்பி ஒரு 10 வருஷங்கிட்ட ஒரு லைஃப் நல்லா ஃப்ரேம் வரும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ரஸ்ட் ஆகி ஃப்ரேம் எல்லாம் ஓட்டை ஆகிடும், கட் ஆகிடும் பழுப்புங்கள்லாம். இப்போ நம்ம அதெல்லாம் க்ளீனாகவே செக் பண்ணி ஃப்ரேம்லாம் பெண்ட் இருக்கா, ஸ்டே பெண்ட் இருக்கா, வீல் அலைன்மெண்ட் இருக்கா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிறது பார்த்திங்கன்னா கிளியர் கோட் அடிச்சிட்ருக்காங்க மேலே. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உழைப்பை தான் வீடியோவாக காமிக்கிறோம். மக்களுக்கு தெரியறதுக்காகவே மக்கள் அதை புரிஞ்சிக்கணும். என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம பிரிக்கிறதுலேருந்து பெயிண்டிங் பண்ணி எடுக்கிறதுலேருந்து வண்டி இன்ஜின் மாட்டி என்னென்ன ஸ்பேர்ஸ் மாட்டிக்கிறோம் அதை கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்க ரிவ்யூவாக சொல்கிற வரைக்கும் இவ்வளோ ஒர்க்குமே நம்ம அதை வீடியோவில் க்ளீனாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், உங்களோட ரிலேஷன் வீட்டில் இந்தமாரி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லும் போது அப்போ JKS பைக்ஸில் கொடுத்தா ரெடி பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். வண்டியோட ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் இது. இந்த வீலில் பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுவோம். அப்புறம் 2 பேரிங் செட்டு மாற்றுவோம். வீலோட ட்ரம்மு, பிரேக்கெலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த வீல் டயர் உட்கார இடத்துலாம் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி ஒரு மாதிரியாக உப்பு பூத்தா மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி டியூப்லெஸில் MRF டயர் போட்டுட்டு மவுத்தெல்லாம் புதுசு போட்டு எல்லாமே அப்படி தான் அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ போடுங்க, யூனிகார்ன் வீடியோ போடுங்க, பிளாக் கலர் போடுங்க, நான் உங்கள் ஃபேனுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வாடுறன்றது ஒரு உண்மையான ஒரு சொல். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஊரில் இருந்து வண்டி, வெளியூர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி நிறைய இடத்துலேருந்து வண்டி கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே நம்மளுடைய வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரால் மட்டும்தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு இது எப்போயுமே நம்ம வந்து கோல்டு கலர் பண்ணி கொடுப்போம். ப்ரைமரு, பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கோட ப்ராசஸ்ஸே வந்து 25 நாள் கிட்ட 30 நாள் கிட்ட டைம் எடுக்கிறாங்க அவங்களே. ஏன்னா ஒரு பொருளையுமே ஒர்க் பண்ணி அதை வந்து 2-3 கோட் கலர் பண்ணும்போது வந்து டைம் பயங்கரமாக எடுத்துடுது. எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா கஸ்டமரில் வண்டி எடுக்கும் போது டைமிங் தான் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு டைமிங் கொஞ்சம் நம்ம நெருக்கி தான் இப்போல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். வேலை செய்கிற பசங்க, ஸ்டாஃப் எல்லாமே திடீர்னு ஊருக்கு போகிறாங்க, திடீர்னு லீவ் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெட்ரோலோட டேங்க் இதை வந்து ப்ரைமர்லாம் அடித்து பட்டி பார்த்து டிங்கரிங் ஒர்க் பார்த்து எல்லாமே முடிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம அடிக்கிறது பார்த்திங்கன்னா பேஸான பிளாக் கலர். பெட்ரோல்லாம் ஊற்றி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். பெட்ரோல் டேப்லாம் மாற்றிட்டு ஃபியூல் கேஜ்லாம் மாற்றி டேங்க் லீக் ஆகுதா, சைடில் எதனா லீக்கேஜ் இருக்கா. ஏன்னா பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லிட்டு பெட்ரோல் டேங்க்லாம் வந்து டிங்கர் ஷாப்லேயே கொடுத்து நாங்கள் செக் பண்ண சொல்லுவோம். பாருங்கள் டோன் எப்படி தெரிது பாருங்கள். அந்த பிளாக்கில் வெயிலில் எடுத்துமே நிறுத்தினோடனே அந்த டோன் உள்ளுக்குள்ளே இருக்கிற டோன் எப்படி தெரிது பாருங்கள்.
இன்னும் கிளியர் அடிக்கல, இது வெறும் பெயிண்ட் தான். இதில் எப்படி தொட்டு பாருங்கள் அவ்வளோ டோன். இதில் வந்து ஒரு டோன் நாங்கள் மிக்ஸ் பண்ணியே தான் கொஞ்சம் பண்ணோம், கிளாசிக் பிளாக் மாதிரி. இது இப்போ செகண்ட் கோட் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே தான் கிளியர் கோட் வரும். கிளியரும் பார்த்திங்கன்னா 2 வாட்டி அடிப்பாங்க. மொத்தம் இந்த பெட்ரோல் டேங்கில் பெயிண்டிங்கோட ப்ராசஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கோட்டிங் வருங்க கணக்கு பண்ணோம்னா. ஃப்ரண்ட்டோட மட்கார்ட் பாருங்கள், வெயில் எப்படி ஜீனா மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இதான் டோன் சொல்லுவாங்க, அது பேர். ஹெட்லைட் மாஸ்க் எல்லாமே. சைட் டைலில் பார்த்தீங்கன்னா சிபி யூனிகான்னு சொல்லிட்டு வரும். இதில் ஸ்டிக்கர் இந்த 2 மட்டும்தான் வரும். அப்புறம் ஹெட்லைட் மாஸ்கில் ஹோண்டான்னு சொல்லிட்டு வரும். பெட்ரோல் டேங்கில் வந்து லோகோ வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இப்போ கிளியர், அதான் லாஸ்ட்டு பெயிண்டிங்கோட ப்ராசஸ் முடிக்கிறது வந்து கிளியர் கோட்டிங்கில் தான் லாஸ்ட்டாக முடியுமே. கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கா அளவுலாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா சென்னை சூளைமேட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கே பிரான்ச் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக டைரெக்டாக நேரில் வரலாம். கிளியர் கோட் ஃபைனல். இந்த கிளியர் கோட்டை 2 வாட்டி அடிப்பாங்க பாருங்கள் திருப்பியும். இது எல்லாமே பஸ் கோட் தான் அடிச்சிட்ருக்கோம். இது நம்மளுடைய ஓன் பெயிண்டிங் தான். ஜேகேஎஸ் பைக்ஸோட ஓன் ஷாப் எடுத்து பெயிண்டிங் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிளியர், இது வந்து சும்மா காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கிளியர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸை கொடுக்குறது. இப்போ நான் ஊற்றினேன் பார்த்தீங்களா, அதுதான் கிளியர். இப்போ இது வந்து செகண்ட் கோட் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பைக் ரீஸ்டோர்னு எடுத்தோம்னா நீங்கள் பார்த்தது எல்லாமே இப்போ பெயிண்டிங் ப்ராசஸ் தான். பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெயில் எல்லாமே புதுசு. இந்த ஃபைபர் கிட்டு பெட்ரோல் டேங்கை தவிர எல்லாமே ஃபுல் ஃபைபருமே புதுசு வாங்கி தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறோமே. பாருங்கள் டேங்க் எப்படி மின்னுது பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ டோன் தெரிந்து பாருங்கள், சின்ன 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 டோன். வண்டியில் பெயிண்டிங் மட்டுன்றது வந்து பண்ணோம்னா நல்லா இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க மக்களே. பெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட் ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றினா தான் வண்டி ஒரு லுக்னஸ் தெரியும். ஒரு சீட் கவரு, டேங்க் கவரு, நம்பர் பிளேட்டு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு இதெல்லாம் மாற்றினா தான் வண்டி அவுட்லுக் வரும். 2வது வந்து போல்டு நட்லாம் நாங்கள் நிக்கிள் பண்ணி போடுறோம். இந்த போல்டு நட்லாம் ரெஸ்டான போல்டு நட்லாம் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பெயிண்ட் அடித்ததுக்கும் அந்த துரு பிடிச்ச போல்ட்டுக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணாது. பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் போல்டு நட்டு நாங்கள் வந்து நிக்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஸ்பேர்ஸ்லாம் கம்பல்சரி மாற்றணும். ஏன்னா வண்டியில் ஒரு 1000 ஸ்பேரை பிரிக்கும் போது சில ஸ்பேர் போல்டு உடையும், ஃபோர்க்கோட கோன் செட்டு மாற்றி ஆகணும். சில ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் தான் வண்டி உங்களுக்கு நல்லா வருமே. பெயிண்டிங் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தது எல்லாமே பெயிண்டிங் ப்ராசஸோட வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபிட்டிங் போட போகிறவன அந்த வீடியோ தான் எல்லாமே கீழே வச்சு நம்ம அதை காமிக்கிறது. எப்பவுமே ஹேண்டில் பாரு, போரு, பிஸ்டன் எல்லாமே கனெக்டிங் ஆடு எல்லாமே வந்துச்சு பாருங்கள். இந்த போல் நெட்லாம் நிக்கல் பண்ணால் தான் உங்களுக்கு வண்டி சப்போர்ட் பண்ணும். பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பழைய போல் நெட்டை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இது பிரிக்கிற போது அந்த வீடியோவில் பழைய போல் நெட் காமிச்சிருப்போம் பாருங்கள். இப்போ அந்த போல் நெட்லாம் அதில் எந்த போல்டெலாம் த்ரெட்டு போயிருக்கு, வீக்காக இருக்குது, எல்லா போல்டுமே புதுசு போட்டு திருப்பி நிக்கல் குரோமி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். எல்லாமே மாட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் மட் கார்டு, இண்டிகேட்டரு, ஸ்பாக்கெட்டு எல்லாமே புதுசு போட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிட்டிங் போடுற வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பேக் சகாப்ஸ் எல்லாம் புதுசு. ஹேண்டில் பார், லெஃப்ட்டு ரைட்டு சுவிட்சு எல்லாமே கம்பல்சரி மாற்றுவோங்க. பாருங்கள், ஒயரிங் கிட் புதுசு போட்டிருக்குமா, ஹேண்டில் பார் புதுசு போட்டிருக்குமா, லெஃப்ட்டு ரைட்டு சுவிட்சு புதுசு போட்டிருக்குமா, இந்தமாதிரி ரெக்டிஃபையரு, காயில் இது எல்லாமே கம்பல்சரி வந்து செக் பண்ணிவிட்டு எது வீக்காக இருக்குது, பாயிண்ட்டு கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம்.
எம்ஆர்எஃப் டயரு எல்லாமே மாற்றிருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த ஷாஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பாக் ஷாஃப்ட்டு. அதை பாருங்கள், அது ஃபுல்லாக காலியாகி தேஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு போட்டிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். இதெல்லாம் கம்பல்சரி ஒரு வண்டி ரீஸ்டோர் பண்ணும் போது செக் பண்ணி இதெல்லாம் போயிருக்கான்னு சொல்லி மாற்றுறது தாங்க ஒரு மெக்கானிக்கான அழகான வேலை. அதை ஜேகேஎஸ் பைக்ஸு உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்கும். தாராளமாக நீங்கள் வரலாம். இதுதான் கீரோட ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டில் தான் வந்து எல்லா கீருமே ஃபிட் ஆகும். செகண்ட் கியரு, தேர்டு கியர் எல்லாமே கீரில் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த ஷாஃப்ட்டு தான் போயிருக்கு, ஷாஃப்ட்டு மாற்றியாச்சு. இப்போ ஸ்பாக்கெட் செயின் ஸ்பாக்கெட்டோட ஃபால்ட்டே வராது. இப்போ பாருங்கள், ப்ளேவே இருக்காது, கம்மியாக இருக்கும் ப்ளே. ஃபஸ்ட்டு ரொம்ப தொடன்னு ஆடிச்சு. இப்போ ப்ளேவே இருக்காது. இதில் ஆடுது பாருங்கள், அதில் ஆடாது. ஏன்னா இது ஃபுல்லாக தேஞ்சு போச்சுல்ல. இது நீங்கள் ஸ்பாக்கெட் மாற்றினாலும் சீக்கிரமாக செயின் ஸ்பாக்கெட் தான் போகுமா வச்சு லைஃபே வராது. ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட ஓடாது. இன்ஜின் மாட்டுற வீடியோ இது. ஸ்பாக்கெட் ஷாஃப்ட் மாட்டியாச்சு, கீரெல்லாம் செக் பண்ணி எல்லாமே மாட்டிகிட்ருக்கோம். வண்டியோட கனெக்டிங் ராட், இந்த 2 பேரிங் புதுசு போட்டு அந்த கை செட்லாம் மாற்றி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே காமிச்சிருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் யூனிகான் ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டு தான் வண்டி கொடுத்தாரு. அவர் ஃப்ரெண்டு சரவணன் சொல்லிவிட்டு அவங்களுடைய வண்டி தான் இது. அவர் அன்றைக்கி பர்த்டே, அன்றைக்கி வண்டி டெலிவரி பண்ணோம். வண்டியோட மெயின் ஷாஃப்ட் அழுத்தி உட்காந்துச்சு, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட்காந்துச்சு. இவ்வளோ க்ளீனாக வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா தெரியாது. எல்லாத்தையும் அவ்வளோ அப்டேட் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து எங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதில் நம்முடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்குமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எடுத்து தான் கொடுங்க. பக்கா குவாலிட்டியாக என் வண்டி நான் எப்படி பண்ணுவேன், என் அண்ணன் வண்டி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். எல்லா போல்டுமே நிக்கல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வண்டியோட போர் இது. போரோட ரிங்ஸு, போரோட பிஸ்டனோட பின்னு, உள்ளே வர போர் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே இது. ஆயில் ரிங்ஸு, ஸ்டீல் ரிங்ஸு, கம்ப்ரைஸ் ரிங்ஸு எல்லாமே இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக செட்டிங் பண்ணால் தான் ஸ்மோக் அடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு செட்டிங்ஸில் கரெக்டாக வச்சு மாட்டி ஆகணும் எல்லாத்தையுமே. மிக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போர் சிலிண்டர் ஆல்ரெடி அவங்க ரீபோர் பண்ணது சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பக்காவான ஒரு குவாலிட்டியான ஒரிஜினல் போர் கொடுன்னு கேட்டாங்க. வண்டிக்கு ஒரு முக்கியமானது இந்த ஒரு பொருள் சொல்லலாம். வண்டியில் ஒரு 1000 பொருளில் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமானது. பிஸ்டன் ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டு வருது பாருங்கள். இந்த பிஸ்டன் இப்போ ஃபாஸ்ட்டு எப்படி சுற்றுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்களா தெரியாது. இது எவ்வளோ ஸ்பீடில் போனால் எப்படி சுற்றுங்க பாருங்கள். நம்ம வந்து ஒரு மிஷினை வச்சு போடுறோம். இந்த பிஸ்டனோட ஃபாஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இதே நம்ம ஒரு 100 ஸ்பீடில் போனால் இந்த பிஸ்டனோட உள்ளே போயிட்டு வர்றது எவ்வளோ கவுண்டிங்கில் போகும்னு பார்த்துங்க. இது மேக்னெட் சுற்றுனவுடனே பிஸ்டன் சுற்றும். மேக்னெட்லேருந்து கரண்ட்டு வரும், கரண்ட்டில் இருந்து ப்ளக்குக்கு ஸ்பார்க் ஆகும், பெட்ரோல் உள்ளே போகும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வண்டியோட இன்ஜினோட ஒர்க்கிங். வண்டியில் ஒரு டைமிங் செயின் இது.
இன்ஜின் ஓயில் கம்பல்சரி 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கு டைமிங் செயின் வரும். டைமிங் செயின் மாற்றினா வண்டியோட சவுண்டெல்லாம் அரெஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். டைமிங் செயினோட பேடு இது. டைமிங் செயின் மாற்றினா கம்பல்சரி பேடு மாற்றி தான் ஆகணும். இவ்வளோத்தையுமே வந்து இது க்ளீனாக வந்து ஒரு ஹோண்டா யூனிகானுடைய வீடியோ வந்து அவ்வளோ அப்டேட் பண்ணி அதை பக்காவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். நம்ம உங்கள்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நம்ம அது ஒரு பக்கா ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி தரலாம். இந்த இது ஹெட்டெலாம் மாட்டியாச்சு, டைமிங் செயின் மாட்டியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ரைமர் கீர்னு சொல்லுவாங்க. இந்த கீர் போயிருந்தால் என்ன ஆகுனா ஒரு மாதிரியாக நாய்ஸ் வரும். இதை எல்லோரும் மாற்றுவாங்களா தெரியாது. நான் கம்பல்சரி இந்த கீர் மாற்றுவேன். இந்த கீரை ஆர்டர் போட்டு தான் வர வச்சேன். அது பழைய கீர் பாருங்கள். ஸ்பேர் பாஸ்களில் ஒரு 4-5 கடையில் கேட்டு கிடைக்காம ஒரு இடத்துல தான் வர வச்சுமே. இந்த கீர் மாற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3rd கீர் போட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டு விட்டுட்டு கிளச்சு பிடிச்சினா ஒரு மாதிரி சில வண்டிகள் ஒயின்னு சவுண்டு வரும். இந்த கீர் மாற்றுறீங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் அரெஸ்ட் ஆகி பக்கா வரும். வெறும் சைலன்சரோட பீட்டு மட்டும்தான் இருக்குமே. இது நாங்கள் எந்த வண்டி இன்ஜின் ஒர்க் பண்ணாலும் இது பேர் வந்து ப்ரைமர் கீர். நான் ஸ்ப்ளெண்டரோட ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தெரியும். இந்த கீரெல்லாம் மாற்றி க்ளீனாக வந்து வண்டி கொடுக்குறோம். வண்டியோட கார்பரேட்டர் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் அதில் வாங்கி நம்ம மாட்டிருக்குது. இதை வந்து அவ்வளோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இன்ஜின் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கார்பரேட்டர் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இன்ஜினை தூக்கி பெட்டில் போட்டு வண்டியை வந்து டெலிவரி பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் திருப்பி வண்டி வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து அவ்வளோ ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணால் தான் வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு லுக்கில் வண்டி ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதான் பாதியோட ஒர்க் முடிஞ்சிருச்சு எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்டிங் கேன் பெட்ரோலோட டெஸ்டிங் கேன் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு மட்கார்டு, ஃப்ரண்ட்டு டயரு, பேக் டெயிலு, டேஞ்சர் லைட்டு, நம்பர் பிளேட்டு, சைலன்ஸ் எல்லாம் பவுடர் கோட்டிங் பண்ணி கார்பெட்டெல்லாம் மாற்றி இன்ஜின் ஒர்க்கு, லாக் செட்டு எல்லாம் மாற்றி வண்டி ஆண்டில் பார்லாம் புதுசு போட்டு எல்லாமே ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. அடுத்தது டெலிவரி தான். வண்டி வந்து வாட்டர் வாஷ்க்கு வந்துருங்க. இப்போ ஃபோம் வாஷ் பண்ணுறோம். அடுத்தது பாலிஷ் பண்ணணும், ஸ்டிக்கர் ஓட்டணும், டெலிவரி வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு யூனிகானோட பம்பர் வேணாம், எனக்கு யமஹா பம்பர் கொடுங்க, சிங்கிள் பம்பர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்கூப் வேணும் கேட்டிருந்தார். பெரிய ஸ்கூப்பாக போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினோட ஸ்கூப்பு, பம்பர் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அந்த வண்டியில் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்லுக்கில் பாருங்கள் தெரியும். ஏன்னா யூனிகானோட பம்பர் வந்து பட்டர்ஃப்ளை பம்பர் வரும், பெருசாக வருது. இது வந்து எனக்கு சிங்கிள் பம்பர் தான் வேணும் கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம சிங்கிள் பம்பர் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது வந்து மைக் சரியாக அவர் ஆன் பண்ணாமல் விட்டதுனால வந்து அவர் கொடுக்குற வாய்ஸ் சத்தமாக கேட்காது. இதுதான் கண்டிஷன். வண்டி இந்த கண்டிஷன் பார்த்தீங்க பழைய வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்ஜின் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம க்ளீனாக காமிச்சாச்சு. நம்பி வாங்க. ஜேகேஎஸ் பைக்ஸில் ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி கண்டிப்பாக வண்டி கொடுப்போம். இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா யூனிகானோ எந்த வண்டியாக இருந்தாலும் கொடுங்க, ரிஜிஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். சில வண்டிக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகி நம்மக்கிட்ட வண்டி ஆனால் பக்காவாக கொடுக்கலாம். பாலிஷ் போடுறோம் பாருங்கள். அடுத்தது ஃபோம் வாஷ், வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து மிஷினில் வந்து நம்ம பாலிஷ் போட்டு கொடுக்குறான ப்ராசஸ் இது. பாலிஷ் போட்டோன்னா டேங்க்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பக்காவாக. எல்லா பொருளையுமே வந்து அவுட் கிட்டில் ஃபுல்லாக மிஷினில் பாலிஷ் போட்டு, அப்புறமா ஃபைபர் கிட்டு, டயருக்கெலாம் வந்து டயர் பாலிஷு, பிளாஸ்டிக் பாலிஷ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் வந்து கம்பல்சரி போட்டு தான் வண்டி வந்து நாங்கள் கொடுக்குறது எப்போவுமே.
இந்த வண்டியோட வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட் வீடியோ யூடியூப்பில் போட்டிருப்போம், இன்ஸ்டாகிராம்லேயும் சின்ன வீடியோ போட்டிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ போடுங்க நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் கேட்டிருந்தாங்க, நண்பர்கள்லாம். இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். பெட்ரோல் டேங்கோட லோகோ, பழைய லோகோ நீங்கள் பிரித்து போட்டதை போட்டு பார்த்துருப்பீங்க. இது ஒரிஜினலோட ஹோண்டா லோகோ. ஆர்டர் போட்டு தான் வர வச்சு மாட்டிகிட்ருக்கோம். ஓகே, வண்டி டெலிவரி தான் அடுத்தது. இன்னைக்கு கரெக்டாக ஒரு பர்த்டே அன்றைக்கி தான் நான் வண்டி எடுப்பேன்னு சொன்னார். கஸ்டமர் சின்னதாக ஒரு கேக்லாம் வெட்டி கொஞ்சம் பண்ணோம். பக்கத்தில் நிற்கிறது அவருடைய ஃப்ரெண்டு சரவணன் சொல்லிட்டு, அந்த அண்ணன் தான் வந்து வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுத்து ரெடி ஆகிடுச்சான்னு சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாப்புல. அவருடைய ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. வண்டி பக்காவாக ஒரு ஷோரூம் குவாலிட்டி அப்படியே கொடுத்தோம். வண்டி அவரும் ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். வண்டி நல்லா இருக்குதுன்னு சொன்னாப்புல. கஸ்டமருக்கு சின்ன ஒரு ஹெல்மெட் கிஃப்டாக கொடுத்துருக்கோம். வண்டி ஓட்டி பார்த்துட்டு வராரு. ஆனால் அவர் பேசும்போது தான் சத்தம் இல்லை, அதனால் பேசுனது இல்லாமனால நம்ம அதை வந்து பெருசாக எதுவும் வாய்ஸ் கொடுக்கறதுனால அதை எடுத்துட்டோம். அதை நம்ம மைக் ஆன் பண்ணாமல் விட்டாங்க. இதான் வண்டியோட கண்டிஷன். வண்டியோட அவுட்லுக் வீடியோ பார்த்துங்க. அந்த சிங்கிள் பம்பரு, சிங்கிள் கிராஷ் பார் வேணும் கேட்டதுனால ஹெட்லைட் மாஸ்க்கு எல்லாம் வந்து எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். இன்ஜினோட ஸ்கூப் இது எல்லாமே. உங்கள் வண்டிக்கும் ஒரு ஹோண்டா யூனிகார்ன் ரிஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜேகேஎஸ் பைக்ஸ் வாங்க, ரிஸ்டோர் பண்ணி பக்காவாக தரலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.